இது ஒரு டாக்டருக்கு நடந்த பிரச்சனை. அதனால டாக்டர்ஸ் மட்டும் தான் போராடுறாங்கன்னு நம்ம அமைதியா இருக்கக்கூடாதுங்க. இது ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமை. ஒரு பெண் பிள்ளையை பெத்த தகப்பனும் இதுக்காக போராடணும். ஒரு கூட பிறந்த சகோதரிக்காக ஒரு அண்ணன்களும் தம்பிங்களும் இதுக்காக போராடணும். ஆமாங்க, இந்த பிரச்சனையை நம்ம எல்லாருமே போராடினா மட்டுமே அடுத்து ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும். இல்லைன்னா நிர்பயா மாதிரி கடந்து அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் அப்படியே கடந்து போகும். பெண்களுக்கு குழந்தையிலேருந்தே பாதுகாப்பு கிடையாது. எந்த இடத்துல எந்த எந்த இடம் போனாலும் தனியாக போகாத, தனியாக செய்யாத, தனியாக நிற்காத, தனியாக படிக்க போகாத, இப்படி 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 அவங்கள தனியாக போவாதன்னே நம்ம சொல்கிறோமே தவிர தைரியமாக அனுப்புறதுக்கு நம்மளால் முடியலங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆமாங்க, இப்போவே நம்ம வீட்டு ஆண் குழந்தைங்க எல்லாருக்குமே பெண் பிள்ளைகளை பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அவங்கக்கிட்ட எப்படி கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்கள எந்த விதத்துலையும் நம்ம துன்புறுத்தக்கூடாதுன்றதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒருவேளை நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் வளர்த்தோன்னா இன்கேஸ் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பலன் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா இது இன்னுமே கொடுமையும் நரகமாகவும் மாறி போவோங்க. ஆமாங்க, இந்த பிரச்சனைக்கு நம்ம கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். ஸோ நான் இல்லை, மற்றவங்க இல்லை, எல்லாருமே இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுப்போங்க. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்ம யாருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்காமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கலந்துக்கணும். டாக்டர்ஸுன்றவங்க எவ்வளோ ஒரு கடவுள் மாதிரி. அவங்க இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒன்றுமே முடியாது. அவங்களுக்கு ஒரு நோயாளிங்க அப்படின்னு போகிறதே கடவுளான டாக்டரை தான் முதல்ல நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம தெய்வத்தையே வணங்குறோம் இல்லையா? ஸோ அப்படி ஒரு டாக்டருக்கு இப்படி ஒரு நரக வேதனையை கொடுத்து ஒருத்தன் டார்ச்சர் பண்ணி கொன்று இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அவ்வளோ ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட பத்தாதுங்க. ஏன்னா தூக்கு தண்டனை கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிட போகிற ஒரு தண்டனை. அந்த வலியும் வேதனையும் அவன் அனுபவிக்கணும். அவனை பார்த்து மற்ற ஆம்பளைங்க இந்த மாதிரி மிருகங்க பயப்படணும். ஒரு குழந்தைய கண் கொண்டு தொடுறதுக்கு கூட அவங்க பயப்படணும். அந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை வந்தால் மட்டுமே இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். ஆமாங்க, இதை சொல்கிறதுக்கே நம்ம வெட்கப்படணும். ஏன்னா பாதுகாப்பே இல்லாத ஒரு இடத்துல இன்னும் நிறைய பெண் குழந்தைகள் பிறப்பாங்க, நிறைய பெண் குழந்தைகள் வரும். தெரிஞ்சு இந்த மாதிரி தெரியாமல் எத்தனை குழந்தைங்க, எத்தனை பெண்கள், எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டத்தையும் அவமானத்தையும் இதை எல்லாரும் ஒரு மீடியாவில் வந்ததுனால ஒரு நியூஸாக ஆகிடுச்சு இல்லையா? இது ஒரு மீடியாவில் வராமல் ஒரு நியூஸாக இல்லாமல் இருந்தால் இதுவும் மறைஞ்சு போயிருக்கும். நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதுக்கு குரல் கொடுக்கணுங்க. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அந்த டாக்டர்ஸுங்களுக்கு நம்மளும் உறுதுணையாக இருக்கணும். தேங்க்ஸ்.